நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஷம்மா ஊழியத்தின் மூலம் தியான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக நாம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, வேதத்துள்ள மகத்துவங்களையும் அதிசயங்களையும் காணும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் சங்கீதம் 35ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். 35ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். அதில் கடைசியில் என் ஜபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. என் ஜபம் திரும்ப என் மடிக்கே வந்துருச்சு என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுவதை பார்க்கிறோம். நம்மெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த போஸ்ட்டு இன்லேண்ட் லெட்டர்லாம் இருந்தது. அந்நேரம் இந்த ஃபோன் மூலமாக எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் இதெல்லாம் கிடையாது. லெட்ரு தான். அவங்க அட்ரஸை எழுதி நம்ம போஸ்ட் பாக்ஸில் போடுவோம். போஸ்ட் மாஸ்டர் அதை எடுத்து எந்த ஊருக்கோ அந்த அட்ரஸுக்கு அது போகும். சில லெட்டர்லாம் திரும்பி வந்து கிராஸாக அப்படி போட்டு கோடு போட்டு ரிட்டர்ன் அப்படின்னு போட்டு திரும்பி வரும். என்னடா நம்ம அனுப்பின லெட்ரு திரும்பி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெட்ரு ஏன் திரும்பி வந்திருக்குன்றத ரீசன் போட்டிருக்கோம். அட்ரஸ் தெளிவாக இல்லை, அட்ரஸ் தவறுதலாக இருக்கிறது, அவங்க வேறு வீடு மாறி போய்விட்டாங்க, பின்கோடு சரியான முகவரி இல்லை, இப்படிப்பட்ட அது ஏன் திரும்பி வந்துச்சுன்ற ஒரு ரீசன் அதில் எழுதியிருப்பாங்க. அப்போ அனுப்பின லெட்ரு திரும்பி வந்துருச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் நான் பல வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், பல நாட்களாக ஜெபம் பண்ணுறேன், ஏன் என் ஜெபம் கேட்கப்படலைன்னு புலம்பி ஆண்டவரை முறுமுறுத்து டிப்ரெஷன் ஆகி சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஜெபம் திரும்பி வந்திருக்கும். அது அவங்களுக்கு தெரியல, அதெல்லாம் பார்ப்பது கிடையாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சில ஆஃபீஸு சில ஊழியங்களுக்கெல்லாம் போஸ்ட் பாக்ஸ் நம்பர்னு போஸ்ட் ஆஃபீஸில் அவங்களுக்குன்னு ஒரு பெட்டி இருக்கும். அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே லெட்டர்லாம் வந்து நீங்கள் டெய்லி அந்த பாக்ஸை திறந்தீங்கன்னா அன்னன்னைக்குரிய லெட்டரை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்காமே போட்டிங்கன்னா அந்த லெட்டர்லாம் எத்தனை நாட்கள் மாதம் ஆனாலும் அதில் பத்திரமாக அங்கே இருக்க தான் செய்யும். அதுபோல தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஜெபத்துக்கு பதில் அவங்க ஆண்டவர்கிட்ட போய் ஆசீர்வாதத்தை கொண்டு வராமல் இவங்க ஜெபம் அப்படியே ரிட்டன் ஆகி வந்து கிடக்கும். அதை பாருங்கள், அதை சரி பண்ணுங்கள். ஏன் என் ஜெபம் ரிட்டன் ஆச்சு? இங்கே வேதத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 65:2 ஆண்டவருக்கு ஒரு பேர் தாவீது வைக்கிறார். என்னென்னா, ஜெபத்தை கேட்கிறவர். நம்ம ஏறெடுக்கிற ஜெபம் ஒவ்வொன்றுக்கும் அவர் பதில் கொடுக்கிறவர். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர்க்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர்க்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று தான் சொல்லியிருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம ஜெபத்தெல்லாம் நான் கேட்பேன், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று யோவான் 14:14 தேவன் ஆண்டவர் சொல்லலையா? அப்போ நம்ம ஜெபம் ஏன் இத்தனை நாளாக கேட்கல, இத்தனை வருஷமாக கேட்கல? அப்போனா நம்ம ஜெபம் ரிட்டன் ஆகி வந்திருக்கு. அப்போ நம்ம ஜெபம் ஏன் ரிட்டன் ஆகியிருக்கு? அதை உணருங்க, அதை சரி செய்யுங்க, அதை கிளியர் பண்ணுங்க. இங்கே அதைத்தான் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சரி, ஏன் நம்ம ஜெபம் ரிட்டன் ஆகியிருக்கு? ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படலை? பல மாதங்களாக பல வருடங்களாக ஜெபித்தும் பதில் வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன? முதலாவதாக ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இங்கு ஆபிரகாம் ஏறெடுத்த ஜெபம் கேட்கப்படவில்லை, அது ரிட்டன் ஆயிருச்சு. அவ என்ன பண்ணா? 10 நீதிமான் இருந்தால் பட்டணத்தை அழிப்பீரோ என்று கேட்கும்போது ஆண்டவர், இல்லைப்பா, 10 நீதிமான் இருந்தால் பட்டணத்தை அழிக்க மாட்டேன்.
ஆபிரகாம் நினச்சிக்கிட்டான் சோதம் பட்டணத்தில் எங்கள் அண்ணன் மகன் லோத்து ஃபேமிலி 10 பேர் இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளையாக நல்லவங்களாக இருப்பாங்கன்னு இவர் நினச்சிருக்காரு. சூழ்நிலை தெரியாமல் நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபம் திரும்பி வரும். சூழ்நிலைகளை பார்க்கணும். ஒரு போதகர் ஒருத்தருடைய 25வது திருமண விழாவுக்கு செய்தி கொடுக்க கூப்பிட்டுருந்தார். செய்தி கொடுக்கும்போது அந்த நபரை பற்றி விசாரிக்கணும். இந்த ஐயாவுக்கு 25 வருஷம் கல்யாணம் ஆகியாச்சா, பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, பேர பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, இது சொந்த வீடா வாடகை வீடா, என்ன ஏது, உங்களுக்கு பலவீனம்னு விசாரித்து தான் அவங்களுக்காக ஜெபிக்கணும். இவர் செய்தி கொடுத்துட்டு, ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதியும், இவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், இவருடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதியும், இவங்க வம்சத்தை ஆசீர்வதியும் என்று. பக்கத்தில் உள்ளவர், ஐயோ இவங்களுக்கு குழந்தை கிடையாது, இவர் வாட்டுக்கு பிள்ளைக பேர பிள்ளைக சந்ததின்னு இருக்காருன்னு கையை இப்படி பக்கத்தில் உட்காந்து இடிச்சுக்கிட்டே இருக்கிறார். இவர் அதெல்லாம் தட்டி விட்டு இவருடைய குடும்பத்துக்காக சந்ததிக்காக ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணி உட்கார்ந்தவுடனே, ஐயா இவங்களுக்கு குழந்தை கிடையாதுயா. ஐயோ நான் வாட்டுக்கு தெரியலையே. இதுதான் அறிந்து செய்யணும். சூழ்நிலை ஒரு ஆளுக்கு ஜெபம்னா போருமா, அது தெரியணும், தெரியாமல் பண்ணக்கூடாது. சூழ்நிலைகள் அறியாமல் நாம் ஏறெடுத்தால் அந்த ஜெபம் திரும்பி வந்துவிடும். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் சோதம் எல்லாம் அங்கே நம்மளுடைய லோத்து மனைவி பிள்ளைகள் மருமக்கா அவங்களுக்கு சம்மந்தார் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நினச்சி தான் அவர் 10ஓட நிப்பாட்டிட்டார். இல்லாட்டி குறைச்சிருப்பார். இன்னும் லோத்து மனைவி, 2 பொம்பளை பிள்ளைங்க, 2 மருமக்காமாரு, இவங்களுடைய அம்மா அப்பா இவங்களுடைய அம்மா அப்பா 10 பேர். அப்போ நான் 10 பேரை தான் 10ஓரா நிப்பாட்டிட்டேன். ஆனால் 10 பேருமே தேரலையே. லோத்தை தவிர எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள்ல. லோத்துடைய மனைவி உப்பு தூணானால் 2 பொம்பளை பிள்ளைகளும் தவறான சந்ததிப்பட்டு ஆண்டவருக்கு அருவருப்பானார்கள். லோத்து ஒருத்தனை தவிர எல்லாம் போச்சு. இன்றைக்கி நீங்களும் உங்கள் ஜெபம் கேட்கப்படாட்டி யோசித்து பாருங்கள். மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பீங்க. ஆண்டவர் அவன் திருந்தணும், அவன் பக்குவப்படணும், அதுக்காக தான் அந்த வியாதியை அனுமதிச்சிருப்பார். அது தெரியாமல் நம்ம ஜெபம் பண்ணிடக்கூடாது. நான் ஒரு ஊரில் போய் செய்தி கொடுக்க போயிருக்கும் போது அந்த ஊழியக்காரர் ஒரு சம்பவத்தை என்கிட்ட சொன்னார். ஏன்னா நான் ஒவ்வொரு மாதமும் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு நிறைய பேர் ஜெபிக்க வருவாங்க. அதில் ஒருத்தர் வயிற்று வலிக்காக என்கிட்ட வந்தார். நான் உடனே அவர் வயிற்றில் கையை வச்சு, ஆண்டவரே என்ற வயிற்று வலியை சுகமாக்கும், இந்த வயிற்று வலியை இயேசுவின் நாமத்தினாலே பிடுங்கெறிகிறேன், இப்பொழுது சுகம் உண்டாவதாகன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடித்த உடனே அந்த வலி காந்தல் இல்லைன்னு தொட்டு பார்த்து அமிக்கி பார்த்து உடனே காணிக்க கொடுத்து, பிரதர் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, உடனே ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு, சோத்திரம் சொல்லிவிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். இவர் கூட்டங்கள்லாம் முடித்து எடுத்து விட்டு நைட்டு சாப்பிட்டு படுத்தாராம். வயிற்று வலி இவருக்கு. கட்டில் புரண்டு படிக்கிறார். வலி ஜெபம் பண்ணுறாரு. 3 நாட்கள் வயிற்று வலி. ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே அப்பனா நான் ஊழியம் செய்ய வேண்டாமா? ஒருத்தன் வயிற்று வலின்னு வந்தான், அவனுக்கு நான் சுகம் கொடுத்தேன், அப்பனா அது தப்பாது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட குற்றப்படுத்தினான், முறையிட்டான். ஆண்டவர் பேசினார். அவன் வயிற்று வலின்னு வந்தானே, என்கிட்ட கேட்டியா நீ? அவனுக்கு அந்த வயிற்று வலியை அனுமதித்ததே நான் தான். ஏனென்றால் ஒரு பாட்டி ஒரு கோவிலுக்கு ஆலயமணி கட்டுவதற்கு 5000 ரூபா அவன்கிட்ட கொடுத்து போதகர்கிட்ட கொடு அப்படின்னு கொடுத்துருக்காரு அந்த பாட்டி. இவன் அந்த பணத்தை தான் செலவுக்குன்னு வைத்து கொண்டான். யாருக்கு தெரிய போகுது? ஒருத்தருக்கும் தெரியாதுலன்னு. அதை தேவன் பார்த்தார். அவன் உணர்ந்து அந்த பணத்தை கோவிலுக்கு கொடுக்கணும், அதுவரை அவனுக்கு அந்த வியாதி இருக்கும் என்று நான் அனுமதித்தேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, அப்போ ஒரு காரியத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மற்றவங்களுக்காக திறப்பில் நிற்கும் போது, மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் என்ன செய்கிறாங்க என்னென்னு அறியணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் அவங்களுக்கு விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுக்கணும்.
சூழ்நிலைகள் அறியாமல் ஜெபம் பண்ணாதீங்க. அதான் சொல்லுவாங்களா, ஆழம் தெரியாமல் காலை விடாத. சில இடத்துல கட்டு இருக்கும், சில இடத்துல பிசாசு போராட்டம். அதுக்கு நீ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு அங்கே போனோம். 2-3 பேரை கூட்டு போங்க, நாங்கள் ஜெபிக்கிறேன், எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அங்கே ஒரு விடுதலை வேணும். அங்கே ஜெப வீரர்களை கூட்டிக் கொண்டு அங்கே செல்ல வேண்டும். சூழ்நிலை அறியாமல் செஞ்சு மாட்டிக்கிடாதீங்க. 2வதாக 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எலியா உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறான். என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிராணனை எடுத்துக்கொள்ளும், நான் சாகிறது நல்லது. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா? இன்னைக்கு நிறைய பேர் இந்த உணர்ச்சி வசப்பட்டு ஜெபம் ஏறிருப்பாங்க. நான் நிறைய வீடுகளுக்கு போகும்போதெல்லாம் இந்த வயசானவங்க, தம்பி ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு. இந்த உணர்ச்சி வசப்பட்டு ஜெபத்தை ஏறெடுக்காதீங்க. அதுபோல தான் யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவனும் சூற செடியில் போய் உட்காந்துக்கிட்டு நான் சாகிறது நல்லதுன்னு ஆண்டவர் எடுத்தார். அவனை நினச்சது நடக்கலை, உடனே உயிரை எடுத்துக்கொள்ளணும். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தானே. நீங்கள் கேட்குறதெல்லாம் ஆண்டவர் செஞ்சிடணும், வேண்டுதெல்லாம் செஞ்சிடணும், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடந்துடணும். இல்லாட்டி உடனே நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், கோயிலுக்கு பண்ண மாட்டேன், ஆண்டவரை விட்டு பின்வாங்கிறது. இதானே உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. அப்போ ஜெபம் ஏன் கேட்கப்படலை? அதை உணருங்க, அதை திங்க் பண்ணுங்க. எங்கே சரி செய்யணுமோ அதை சரி செய்யுங்க. அதை விட்டுட்டு ஆண்டவரை குற்றப்படுத்தாதீங்க. நான் ஜெபம் பண்ணி கேட்கல, அப்பனா இப்படி இப்படி இப்படின்னு முறுமுறுக்காதீங்க. 4வதாக லூக்கா 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். காலம் கடந்த பின் நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபமும் கேட்கப்பட மாட்டாது. ஐஸ்வர்யவான் நரகத்திலிருந்து பண்ணுறான், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, லாசருவை அனுப்பணும். ஆண்டவர் அனுப்புனாரா? அதெல்லாம் பூமியில் இருக்கும்போதே நீ செஞ்சுருக்கணுங்க. இப்போ பண்ணி என்ன பிரயோஜனம்? காலம் கடந்து விட்டது. அதுபோல தான் நாம் என்ன பார்க்கிறோம், யோசுவா 7:20 பாருங்க. எரிகோ பட்டணத்தை எளிதாக பிடித்தவங்க ஆயி பட்டணத்தில் தோற்று போய் நிறைய பேர் செத்து போனாங்க. யோசுவா சட்டையை கிழிச்சிட்டு படுத்து கிடக்கிறான். ஆண்டவர் சொன்னார், ஏன்ப்பா இப்படி கிடக்கிற? பிறகு ஆண்டவரே, அவ்வளோ ஒரு எரிகோ கோட்டையை ஈஸியாக சுற்றி நீர் எங்களுக்காக எல்லாம் பண்ணீர். இந்த ஆயி பட்டணம் சின்ன பட்டணம், நாங்கள் இதில் தோற்று போயிட்டோமே, எவ்வளோ அசிங்கம் அவமானம்னு ஆண்டவர் சொன்னார். சாபத்தீடானவைகளெல்லாம் எடுக்காதன்னு சொன்னேன், கேட்டிங்களா? ஒருத்தன் எடுத்தான், உன் குரூப்பில் ஒருத்தன். அதான் இந்த இது யார் சீட்டு போட்டாங்க. அப்போ இதெல்லாம் ஆகானுக்கு தெரியும், தோற்று போயிட்டோம், தேடுறாங்க. அப்போமாவது யோசுவா, சாரி, நான் தான் செஞ்சேன், ஆண்டவர்கிட்ட மன்னிப்புக்கலன்னு, ஆண்டவரே என்னை மன்னியும்னா ஆண்டவர் மன்னிச்சிருப்பார். அப்பவும் ஊமை கொட்டாங்கனாக்கா அமைதியாக இருக்கான். சீட்டு போடுறாங்க ஆமான் மீது. உன்னைத்தான் ஆமான் சட்டை பிடிச்சி கேட்கும்போது, நீ ஏன் எங்களை கலங்க பண்ணினாய்? அப்போ சொல்கிறான், என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் செஞ்சிட்டேன். இவனை கல்லறிந்து கொள்ளுங்கள். அவன் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் அந்த அக்கினி இதில் சுட்டரித்து கற்களினால் மூடி போட்டாங்க. கடைசி நேரம் வந்துக்கிட்ட ஆண்டவரே ஆண்டவரேனா எப்படி? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம ஜெபம் திரும்புது, நம்ம ஜெபம் கேட்கப்படலை அப்படின்னா உடனே யோசிக்கணும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து எங்கேயோ தவறுதல் நடந்திருக்கு, எங்கோ தப்பு நடந்திருக்கு, அதை அலசி ஆராயுங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோனாவை எடுத்துக்கோங்க. தேவ சித்தத்தை மீறி படகுல போகிறான். எல்லாம் நல்லா தான் நடக்கும். அவன் யோப்பா பட்டணத்துக்கு போகிறான், டிக்கெட்டு கிடக்குது. தர்ஷீஷுக்கு போகிறதுக்கு நினிவேக்கு ஆண்டவர் போன்றாரு. ஆனால் அவன் தர்ஷீஷுக்கு போகிறான், கப்பலில் ஏறிட்டான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு, எல்லாம் சாதகமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம தேவ சித்தத்தை மீறி ஓடினாலும் டிக்கெட்டு உடனே கிடைக்குதே அப்படின்ட்டு போய் பெருத்தில் வண்டி நல்லா தூங்குறான். படகு நல்லா அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. முதல்ல ஆரம்பம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் தப்பு பண்ண திருட்டுப்பால் திருட்டு தண்ணி தித்திக்கும் இருக்குல்ல பழமொழி. முதல்ல நல்லா தான் வண்டி ஓடும், பிறகு தான் ஆண்டவர் லக்கானை பிடிச்சி இழுப்பார். பட்டம் போகிற வர போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் தூரம் தான், அங்கே நூல் காலியாக போச்சோன்னே பிடிச்சி இழுத்துருவாங்க.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிறகுதான் புயல் வருது, கொந்தளிப்பு வருது, எல்லாத்தையும் இழக்கிறாங்க. இவன் நிமித்தம் எல்லாரும் இழக்கிறாங்க. சாப்பாடு, துணிமணி, படகுல உள்ள பொருளாம் தூக்கி கடலில் போட்டு கடைசியில் இவனை தூக்கி கடலில் போடும்பொழுது தான் மும்முரம் அமர்ந்தது என்று பார்க்கிறோம். உங்களால் உங்கள் குடும்பம் தத்தளிக்கக்கூடாது. உங்களால் குடும்பத்தில் கடன் பிரச்சனை வரக்கூடாது. உங்களால் குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், நிம்மதி போயிடக்கூடாது. யோசிங்க. யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. தேவன் ஒருவர் பார்க்கிறார். உங்கள் ஜெபம் திரும்பி வருது. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணியும் அங்கே பிரச்சனை தீரவில்லையா, ஜெபம் கேட்கப்படலையே, யோசிங்க. எங்கே தவறு இருக்கோம், எங்கே பைபாஸ் ரோட்டுக்கு போகிறோம், எது நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம், வேதனை உண்டாக்கும் வழி எது? ஆண்டவரே நித்திய ஜீவ பாதையிலே என்னை நடத்தும் என்று சொல்லுங்க. மாறுபாடான வழி வேண்டாம். பட்டயத்தை உருவி ஆண்டவர் வழியில நிற்பார். மறந்து போயிடாதீங்க. யாக்கோபு 4:3 யாக்கோபு சொல்கிறார், நீங்கள் தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணினாலும் உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. அங்கே தகாத விண்ணப்பம், சண்டை போட்டுட்டு, கூக்குரல் போட்டுக்கிட்டு, பெருமையாக பண்ணிக்கிட்டு, இந்த 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணாதீங்க. கேட்கப்படாது அந்த ஜெபம். இந்த நாளிலும் நாம் தாவீது சொன்னது போல் என் ஜெபம் திரும்ப என் மடியிலே வந்தது. நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய ஜெபம் ரிட்டன் ஆகி உங்கள்கிட்ட வந்திருக்கும். ஏன் ரிட்டன் ஆச்சுன்னு நீங்கள் ஆராய்ந்து அறியுங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். ஆராயுங்க. ஏன் என் ஜெபம் கேட்கப்படலை? பல மாதங்களாக, பல வருடங்களாக எத்தனை ஊழியக்காரங்கிட்ட எழுதி போட்டும் என் ஜெபம் ஏன் கேட்கப்படலை? ஆராய்ந்து அறியுங்க, அதை சரி பண்ணுங்க. உங்கள் ஜெபம் கேட்கப்படும். தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி. நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபத்துக்கும் நீர் பதில் கொடுக்கிறீர். ஆனாலும் சில ஜெபம் ரிட்டன் ஆகிருச்சு. சில ஜெபம் கேட்கப்படலை. மாதங்களாக, வருடங்களாக ஜெபித்தும் பதில் இல்லை. அது ஏன், என்ன என்பதை ஆவியானவர் எங்களுக்கு நீர் உணர்த்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை எங்களுக்கு உணர்த்தும். நாங்கள் அதை திருத்திக் கொள்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாரும். நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆசீர்வதிக்கப்படுங்க. ஜெபம் ரிட்டன் ஆகியிருக்கு. அதை அலசி ஆராய்ந்து அதை சரிப்படுத்துங்க. உங்கள் ஜெபம் கேட்கப்படும். காட் பிளஸ் யூ.